காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து காவிரியாத்துக்கு தான் வந்திருக்கோம். என்னடா காவிரியாருங்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, நம்ம பாலமுருகன் கோவில் வந்து கும்பாபிஷேகம் குடமுழுக்கு விழா நடத்த போகிறாங்க. அதாவது தைப்பூசத்து அன்னைக்கு நாளைக்கு. இன்றைக்கி வந்து முன்னாள் நாள் வந்து தீர்த்த கூட எடுக்க வந்திருக்கோம். நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ரைடர் இருக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஒரே ஊர், இவன் மாப்பிள்ளை தான். அதனால தான் எல்லாத்துலேயும் அடிக்கடி வருவோம். அசிங்கப்படுத்துகிறான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எல்லாம் தீர்த்த கூட எடுத்துகிட்டு போய் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சாமி அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறோம். தீர்த்த கூட நம்ம இப்போ எடுக்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம பாத யாத்திரைக்கு எடுத்ததுனால நம்ம இந்த டைம் வந்து தீர்த்த கூடத்துக்கு லீவ் விட்டுட்டோம். வருஷத்தில் ஒரு டைம் தான் முருகருக்கு, பொண்ணுக்கே எடுத்த முருகருக்கு வச்சுக்குவாரு. அதனால வந்து நாங்கள் விட்டுட்டோம். இப்போ வந்து அதுக்கு பல ஆள் மாற்றி விட்டாச்சு. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஜாலியாக இருந்துட்டு இங்கே என்ன நடக்குதோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுதான் மேட்ரே. முழுங்க முழுங்க வாங்கப்பா வாங்கப்பா நேரம் வாங்கப்பா. இவரை மட்டும் கண்ணில் காமிக்காதீங்கப்பா. அப்படியே எப்படா இது எல்லாம் எப்படா உள்ள போய் செட்டில் ஆனீங்க? அக்யூரேட்டா செட்டில் ஆகிட்டீங்க. ரோகரா இளவரசன் செல்ஃபி பாய்ஸ் கூப்பிட்டு சேர்த்துட்டான். உள்ளப்பா இப்ப இதுல போட்டது நல்லா இருக்குதா? நேத்து அடிக்கும்போது போட்டதுக்கு வேண்டானே. எங்க ஊர்ல வச்சிருக்கேன், எங்க இருந்து வேணான்ட்டான். இருக்குது வச்சு அடிச்சு விடுறேன், போட்டு விடுறேன். எப்படி எடுத்து பெயிண்டிங் அடிக்கும் போது எடுத்து வச்சுக்குது வீடியோ. மக்களே, சிறப்பாக வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அலங்கார பூஜை நடக்க போகுது. அதுக்காக வந்து முருகனுக்கு சிறப்பான என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா, அலங்காரம் நடந்துட்டு இருக்குது. ஆமா, போய் இன்னும் 10 கிலோமீட்டர் தள்ளிக்க வந்து வந்து நடுவில் மைக்கு கொடுமாமான்னு சிறப்பா அலங்கார பூஜை நடக்க போகுது. முருகருக்கு கல்யாண சுப்பிரமணியருக்கும் பாலமுருகனுக்கும் சிறப்பான அலங்கார பூஜை அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. ஏட்டை கல்யாணம் நாளைக்கா? நாளைக்கு கல்யாணம், சூரசம்மாரம் முடிச்சு கல்யாணம். எனக்கு என்னது கல்யாணம்? உனக்கெல்லாம் கல்யாணம் இல்லடா. உங்களா நம்ம நண்பர்கள். ஆமா, இவர்தான் பெரிய ஆளு. இவரு பெங்களூர்ல ஒண்ணு வச்சுக்கிறாரு, பெங்களூர்ல 2. அந்த டைம்ல தானே சொல்லணும். சரிட்டுடா, அன்கவுண்டபிள் இருக்கு. எடுத்துட்டு அவனே சொல்லுவான். இவருக்கு வந்து இவர்தான் குருநாதர். இவர் பாத்துக்க. ஆமா பொறுமையா முருகா. முருகா வேண்டாம் முருகா, பொறுமையா விளையாடு முருகா. வேல்மணக்கு வேல்மணக்கு வேல்மணக்கு.
நல்லா வீடியோ ரிப்போர்ட் அடிச்சிருவோம். போட எதுக்கோ கும்பாபிஷேகத்துக்கு ரிப்போர்ட் அடிக்கிறேன், என்ன அடிக்கல. ஆமா நான் எல்லாம் தெரியும். வீடியோ வந்தாதான் நீ இப்படி கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்துடுறேன். தந்தி நியூஸ்ல வந்த மாதிரி. காய்ஸ் பாருங்க, நம்ம வந்து தீர்த்துக்கு வந்ததுக்காக தீர்த்த எடுக்கலினாலும் இனாமா வந்து நமக்கு தேங்காய் பருப்பு கிடைச்சிருக்குது. வில்லேஜ் ரைடர் பேர் சொன்னா எல்லா பக்கமும் தேங்காய் பருப்பு. அப்படிலாம் நம்பாதீங்க, அவன் பேர் சொன்னீங்கன்னா பஞ்சாங்க நக்கறதுக்கு எதுவும் கூட கிடைக்காது. டேய் கைஸ் இங்கே பாருங்க, அண்ணன் அன்பளிப்பாக எல்லாத்துக்கும் ஜூஸ் தந்துட்டுருக்காரு. தீர்த்த கூட எடுத்துகிட்டு வரவங்களுக்கெல்லாம் வந்து அன்பளிப்பாக அண்ணன் ஜூஸ் கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்க, என்ன ஜூஸ்ண்ணே? லெமன் ஜூஸ். லெமன் பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக வரதுக்கு ரெஃப்ரெஷ்ஷாக வரதுக்கு எல்லாம் செம பசியில் இருக்கிறாங்க. காலையிலேருந்து எல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சாப்பிட்ருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் லெமன் ஜூஸ் கொடுத்து பூஸ்ட் பண்ணி இன்னும் கோயிலுக்கு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னடா இது அநியாயம் பண்றீங்க? குடிங்கம்மா, சொம்போட குடிங்கம்மா. அப்படியே குடிக்க முடியாதுடா, எனக்கு கீழே வச்சுட்டு எல்லாம் வந்து பக்கமா கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆகலாம் இல்ல, இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் இருக்குது. இப்பதான் வந்து மெயின் ரோடு வந்துருக்குறோம் ஆத்துல இருந்து. இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கணக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு. அங்க போயிட்டு தான் வந்து அடுத்தது தீர்த்தத்தை எல்லாம் வந்து ட்ரம்ல ஃபில் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நாளைக்கு தான் கும்பாபிஷேகம். அதனால ட்ரம்ல எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நாளைக்கு தக்காளி சாப்பாடு போய் பாட்டு வந்துட்டேன். நான் பைக்ல போய் தக்காளி சாப்பாடு ஆயிருச்சு. இன்ன வரைக்கும் ஜூஸ் கொடுத்தாங்க, நான் 2 டம்ளர் தான் குடிச்சேன். மீதிக்கு சாப்பாட்டுல பூந்து ஏன் 2 டம்ளர் குடிச்சோன்னா மீதி எல்லாம் பக்தர்களுக்காக விட்டுட்டோம். ஆமா, பத்தாது, எங்களுக்கு பத்தாது. இங்க இருக்கிறது மொத்தமும் நாங்க குடிச்சிருந்தோம், எல்லாத்தையும் குடிச்சிருப்போம். மீதி வந்து சரி பக்தர்கள் எல்லாம் குடிக்கட்டும். ஏன்னா நான் நிறைய பேர் தீர்த்தெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்காங்க, வெறும் வயிறு நடந்து வராங்க. அதனால வந்தோம், வேற ஒன்றும் இல்லைங்க. நாங்க கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இப்போ வந்து அடுத்தது தக்காளி சோறு ரெடி ஆகிட்டு இருக்குது கோவிலில். அடுத்தது அவங்க பூஜை முடிச்சோன்னா தக்காளி சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளும் மொதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வாங்க போவோம். இதுல என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து என் கையில கேமரா கொடுத்துட்டு இவங்க மட்டும் ஆளுக்கு 2 டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஏன்னா திடீர் விவசாயி என்ன பண்ணானா, வந்ததுல இருந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சும்மாவே தான் சுத்திட்டு இருந்தான். அதனால இந்த டைம் வீடியோக்காக கொடுத்துட்டோம். இது வந்து ரிஜெக்ஷன். சாப்பாடு போட்டு இருக்காங்க. அனைத்து நேர்வழியில் வரமாட்டானாமா. கைஸ், ஒரு வழியா தீர்த்தமெல்லாம் வந்து கோயிலுக்கு சேர்த்தியாச்சுன்னா நம்மளே சேர்த்திட்டோம். நம்மளோட ஒருங்கிணைப்பால எல்லாம் கொண்டு வந்து கோயில் இறக்கியாச்சு. நாளைக்கு வந்து சிறப்பா கும்பாபிஷேகம் நடக்க போகுது, எல்லாரும் வந்துருங்க. இப்போ வந்து சிறப்பான அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. நமக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. தம்பி தயிர் வாங்கிட்டு வந்துட்டான், எல்லாம் ரெடி வித் பிக்கல். ஊறுகாய் மாப்பிள்ள வந்து ஊறுகாய் கம்பல்சரி வேணும்னு சொன்னான்ட்டு ஊறுகாய் வாங்கிட்டு வந்து. மாமா வந்து பிக்கிள் வந்து சாப்பாடுக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்ல, சில பல நீராகாரத்துக்கும் யூஸ் பண்றேன். நீராதாரம்னா நீர் ஆகாரம் நான் ஒண்ணுமே சொல்லி இந்த பிங்க் சொன்னேன். அந்த மாதிரி நீராகாரம் மாமாவுக்கு கட்டு தயிரோட நைட்டு ஒரு ஃபுல் வீடியோ எடுப்போம்னு நினைக்கிறேன். அடுத்த அந்த வீடியோல வரும். பாய் பாய்.